ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை எவ்வாறு இயற்கையாக அதிகரிப்பது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் இரத்தத்தில் அதிக ஆக்சிஜனை அதிகரிக்க உங்கள் உணவில் 80% ஆல்கலைன் உணவுகள் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இது உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இந்த பதிவில் உங்கள் இரத்தத்தில் இயற்கையான ஆக்சிஜனை அதிகரிக்க உதவும் உணவுகள் என்னென்ன என்றும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அவகாடோ மற்றும் பெரிஸ். இந்த உணவுகளில் அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் உள்ளது, மேலும் அவை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இவற்றின் pH மதிப்பு 8. பேரீச்சை, பெர்ரி மற்றும் பூண்டு ஆகியவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் பண்புகளை கொண்டுள்ளன. இவற்றை தவிர்த்து பழுத்த வாழைப்பழம், கேரட், திராட்சை போன்றவை உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜனை அதிகரிக்கும். செகண்ட் ஒன் மாம்பழம் மற்றும் பப்பாளி. இந்த குழுவில் உள்ள உணவுகளில் 8.5 pH மதிப்புகள் கொண்டுள்ளது, மேலும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்திகளாக சிறப்பாக செயல்படுகிறது. பப்பாளி பெருங்குடலை சுத்தப்படுத்த உதவுகிறது மற்றும் குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. மாம்பழம், எலும்பிச்சை மற்றும் முலாம்பழங்கள் வைட்டமின்கள் நிறைந்தவை மற்றும் செரிமானத்தின் போது ஆல்கலைனை உருவாக்குகிறது. தேர்ட் ஒன் குடைமிளகாய். குடைமிளகாயின் pH மதிப்பு 8.5. அவை எண்டோக்ரைன் அமைப்புக்கு தேவையான நொதிகளில் நிறைந்துள்ளன. கேப்சிகம் விட்டமின் ஏயின் உயர் உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. இது நோய்கள் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. ஃபோர்த் ஒன் தர்பூசணி. இந்த பழத்தின் pH மதிப்பு 9. அதன் அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து காரணமாக இது லேசாக டயூரிக் ஆக செயல்படுகிறது. இது லைகோபின், பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி ஆகியவற்றின் மிக வளமான மூலமாகும். ஃபிஃப்த் ஒன் எலுமிச்சை. ஆக்சிஜன் நிறைந்த உணவுகளில் முதலிடத்தில் இருப்பது எலுமிச்சை ஆகும். அவை உடலுக்கு வெளியே அமிலமாக இருந்தாலும் அவை உடலுக்குள் காரமாக மாறுகிறது. எலுமிச்சை மின்னார் பகுப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது ஒரு சிறந்த கார உணவாக மாறும். இது இருமல், சளி, காய்ச்சல், ஹைப்பர் அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் மற்றும் வைரஸ்கள் தொடர்பான பிற வியாதிகளிலிருந்து விரைவாக மற்றும் சக்தி வாய்ந்த நிவாரணியாக செயல்படுகிறது. சிக்ஸ்த் ஒன் ஆப்பிள். ஆப்பிளில் நார்ச்சத்து மிக அதிகம் உள்ளது, சர்க்கரையும் மிக குறைவு. ஆப்பிள் பழத்தின் pH அளவு 8 ஆகும். இது உடலின் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும், மேலும் இவற்றில் உள்ள நொதி பொருள் உடலில் உள்ள ஹார்மோன்களின் சமநிலையை பராமரிக்க உதவும். அதோடு உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க நினைத்தால் தினமும் கட்டாயமாக ஆப்பிளை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். செவன்த் ஒன் பேரிக்காய், உலர் திராட்சை மற்றும் கிவி. இந்த பழங்களிலும் ஆக்சிஜனை அதிகரிக்கும் தன்மை மிக அதிகம். இந்த உணவுகளில் உள்ள pH அளவு 8.5. அதோடு இவற்றின் ஃப்ளேவனாய்ட்களும் மிக அதிகமாக உள்ளது. இந்த பழத்தில் விட்டமின் சி, ஏ மற்றும் பி உடன் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த உணவுகள் இரத்தத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். குறிப்பாக உடலின் காரத்தன்மையை அதிகரித்து உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை வழங்கும். உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கவும் சீராக வைத்து கொள்ளவும் உதவுகிறது. எய்த் ஒன் கடல் உணவுகள் மற்றும் இறைச்சி. அசைவ உணவுகளில் புரோட்டீன், பி விட்டமின்கள், இரும்புச்சத்து போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. மீன்களில் சூரை, சால்மன் போன்றவற்றில் இரும்புச்சத்தை விட புரோட்டீன் அதிகம் உள்ளது. சிக்கன், முட்டையில் இந்த 2 சத்துக்களுமே மிதமான அளவில் நிறைந்துள்ளது. ஆகவே இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்வதில் கடல் உணவுகளுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. நைன்த் ஒன் தானியங்கள். தானியங்களில் புரோட்டீன், பல்வேறு பி விட்டமின்ஸ் மற்றும் இரும்புச்சத்து போன்ற இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை மேம்படுத்தும் சத்துக்கள் உள்ளன. அன்றாடம் உணவில் தானியங்களை ஒருவர் சேர்த்து வந்தால் நிச்சயம் அவர்களது உடலில் ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கும். எனவே உங்கள் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க விரும்பினால் தானியங்களை தினசரி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். 10th ஒன் பீன்ஸ் வகைகள். ஆக்சிஜன் நிறைந்த உணவுகளில் மிக முக்கியமானது பருப்பு வகைகள். பருப்பு வகைகளான பட்டாணி, உலர்ந்த பீன்ஸ், சோயா பீன்ஸ் போன்றவை உடலில் ஆக்சிஜனை அதிகரிக்க செய்யும். அதோடு நமக்கு தேவையான புரோட்டீன்கள், விட்டமின்கள், இரும்புச்சத்து ஆகியவற்றையும் தருகிறது. எனவே நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க தினமும் இத்தகைய உணவுகளை தேர்ந்தெடுத்து நமது உணவு பட்டியலில் சேர்த்து கொள்வோம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.